சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சமாக மல்லி இலை, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் சீஸில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீஸையும் நம்ம துருவிக்கலாம். 50 கிராம் அளவு சீஸை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, வத்தலை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ்னு கிடைக்கிது, நீங்கள் அதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நம்ம உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியே போதும். மாவை நல்லா உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரமாக வச்சிடலாம். மீதி வச்சுருக்கிற 50 கிராம் சீஸை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக எல்லா சீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து உருளைக்கிழங்க பாலாக ரெடி பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்சர் ஒரு பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும், ஓரங்கள் திக்காக இருக்கிற மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீஸை நடுவில் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் மூடுற மாதிரி இதை அப்படியே கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி இதை உருட்டக்கூடாது. மெதுவாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அழுத்தி உருட்டினா உள்ள சீஸ் வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டியாச்சு. உருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நம்ம ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இதை நம்ம பிரட்டி எடுத்துடலாம். அப்புறம் மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பிரெட் க்ரம்ஸில் நம்ம பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பிரட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸை உள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். எண்ணெயில் போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம லைட்டாக
திருப்பி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும் இது வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு. உருளைக்கிழங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துக்கிறோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.